வணக்கம். இன்று கேள்வி அதிகாரத்தின் 2வது குறள். நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம் இல்லையா? பசிச்சா எல்லாருமே சாப்பிட்ருவோம். பசிக்கு உணவு அப்படின்னு சொல்கிறோம். அந்த சாப்பாடு எப்படி இருக்கோ, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா அது உடலின் செயல்பாட்டிற்கு மிக முக்கியமானது உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் வாழ்க்கையில் நாம் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும், இது எல்லாமே இருக்குது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு அத்தனை விஷயங்களையும் செய்வதற்கு சாப்பாடு மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. சாப்பாடு என்ன பண்ணும்? அது நமக்கு சக்தியை கொடுக்கும். இட் கிவ்ஸ் எனர்ஜி. ஆனால் செயல்பட வேண்டும் என்றால் கொஞ்சம் கல்வி அறிவு வேணும். இந்த அதிகாரமே கேள்வியை பொறுத்தது, கல்வியை பொறுத்ததில்லை. அப்போது என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த செவிச்செல்வம் தான் சிறந்ததுன்னு முன்ன குரலில் சொல்லிட்டார். இப்போ சொல்கிறாரு, செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். ஏன்னா அந்த கேள்வி ஞானம் என்பது மிகச்சிறந்த சொத்து. மற்றவர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள், கற்றவர்கள், அரிய கருத்துக்களை கூறுபவர்கள், இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் காதால் கேட்க வேண்டும். அந்த கருத்துக்கள் தான் செவிக்கு உணவு. அந்த செவிக்கு உணவு நமக்கு என்னைக்கு கிடைக்கலையோ, இல்லை எந்த சமயம் இல்லையோ, அந்த சமயத்தில் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். வயிறு ஃபுல்லாக போட்டு திணின்னு சொல்லலை, சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். ஏன் திணிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் முன்ன ஒரு ஆரோக்கிய குறிப்பில் சொல்லியிருப்பேன். வயிறு என்பது இரைப்பை, அது ரொம்ப சின்னது. நம்ம கை ரெண்டையும் சேர்த்தா இருக்கக்கூடியது தான். அதில் மூக்கு முட்டை சாப்பிட்டேன்னு சொல்கிறோம்ல, அப்படி சாப்பிட்டா அதால் செயல்பட முடியாது. ஒரு மெஷின் தானே அது, சதையாலான மெஷின். அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, கேள்வி ஞானம் வேணும்னா வயிற்றில் போட்டு திணிக்காதடா, சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். சரியான அளவில் நீ எடுத்துக்க, அது கூட வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படிங்கிறார். ஈதல் என்றால் கொடுத்தல். கொடுக்குறவங்க எல்லாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுன்னு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வெளியிலே பிச்சை போட்டால் கூட என்ன பண்ணுவோம், ஒரு அளவுக்கு தான் போடுவோம், ஃபுல்லாக கொண்டு போய் கொடுக்க மாட்டோம்ல. அதுதான் ஈதல். கொஞ்சமாக அதுக்கும் கொடு. ஏன்னா நீ கேட்கதற்குரிய சக்தியை உனக்கு அது கொடுக்கும். ஃபுல்லாக நான் கேட்டுட்டேன், நல்ல கருத்துக்களை கேட்டு விட்டேன், காதார கேட்டு விட்டேன், இப்போ என்ன எனக்கு கொஞ்சோண்டு பசிக்குதே, என்ன பண்ணலான்னா அந்த சமயத்தில் கொஞ்சமாக நீ சாப்பிடு. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய கருத்துக்களை உன்னுடைய உள்ளமும் மனமும் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறத இந்த குறள் வாயிலாக வள்ளுவர் தெரிவிக்கிறார். அதனால் செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படிங்கிறத நினச்சி படிக்கக்கூடிய மக்கள் சரியான அளவில், சரியான நேரத்தில், சரியான உணவை உண்ணுங்கள். செவிக்குணவாகிய கேட்டலை, அந்த திறனை மிகுதியாக பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி இன்று விடைபெறுகிறேன். உங்கள் மணிமேகலை. நன்றி.